இப்பொழுது இறை மக்கள் அனைவரும் உள்ளே வந்தவுடன் கும்ப ஆரத்தியானது எடுக்கப்பட இருக்கிறது. எனவே இறை மக்கள் அன்போடு இந்த தியான மையத்திற்கு மறைமாவட்ட ஆயரின் பெயரால், முதன்மை குரு பெயரால், பொருளாளர் பெயரால், அனைத்து மறைமாவட்ட குருக்களின் பெயரால் உங்களை அன்பு இறை மக்களே வருக 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 என்று அன்போடு வரவேற்று இதனை ஆக்கப்பூர்வமாக மாற்றுவதற்காக இப்பொழுது மங்கள நிகழ்வோடு இந்த கும்ப ஆரத்தியானது எடுக்கப்படுகிறது. அன்னையின் வழியில் இயேசுவை நோக்கி பார்க்கவும் அவரை பற்றிய அறிவில் வளரவும் வேண்டுமென்று ஜெபமாலை தியான மையத்தை உருவாக்கி தந்த நமது மறைமாவட்ட ஆயர், முதன்மை குரு மற்றும் அனைத்து அருள் தந்தையர்களையும், அன்னை மரியாளின் இறையன்பை ஆழமாக சுவைக்க வந்திருக்கும் மறைமாவட்ட இறை மக்களையும், ஜெபமாலை அன்னையின் பக்தர்களையும் வரவேற்கும் விதமாக கும்ப ஆரத்தி எடுத்தல். மகிழ்வுடன் யாம் அழைத்தோம் ஆயரே நீர் வருக. மங்கள ஒளியுடன் மகிழ்வுடன் யாம் அழைத்தோம் ஒரு குலமே வருக. யானையிலும் திறந்து வைக்க வருக என்று அழைத்தோம் ஆயரே நீர் வருக. குருகுலமே வருக. மங்கள ஒளியுடன் மகிழ்வுடன் யாம் அழைத்தோம் இறை மக்களே வருக. மங்கள ஒளியுடன் மகிழ்வுடன் யாம் அழைத்தோம் இறை மக்களே வருக. இறையாசி பெறவே வருகவென்று அழைத்தோம் இறை மக்களே வருக. இறை மக்களே வருக. பெந்தகோஸ்து நாளன்று அன்னை மரியாள் மீதும் திருத்தூதர்கள் மீதும் இறங்கி வந்த தூய ஆவியானவர் இன்று இந்த இடத்திலும் இங்கிருக்கும் ஒவ்வொருவர் மீதும் வல்லமையாய் இறங்கி வர தூய ஆவியானவர் பாடலை பாடி அவரது பிரசன்னத்தை இறைஞ்சி வேண்டுவோம். அனைவரும் எழுந்து நிற்கவும். இறங்கி வாரும் எங்கள் மத்தியில்
கடவுளுடைய வார்த்தை உயிருள்ளது, ஆற்றல் வாய்ந்தது, இரு பக்கமும் வெட்டக்கூடிய எந்த வாளினும் கூர்மையானது, ஆன்மாவையும் ஆவியையும் பிரிக்கும் அளவுக்கு குத்தி ஊடுருவிருக்கிறது என்ற வார்த்தை கேட்ப கடவுளுடைய வார்த்தை நம்முள் ஊடுருவ அவருடைய வார்த்தைக்கு செவிமடுப்போம். இறை வார்த்தை வாசித்தல். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய யோவான் எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. யோவான் நற்செய்தி அதிகாரம் 2 இறைவாக்கியங்கள் 1 முதல் 5 வரை. 3ஆம் நாள் கலிலேயாவில் உள்ள கானாவில் திருமணம் ஒன்று நடைபெற்றது. இயேசுவின் தாயும் அங்கிருந்தார். இயேசுவும் அவருடைய சீடரும் அத்திருமணத்திற்கு அழைப்பு பெற்றிருந்தனர். திருமண விழாவில் திராட்சை ரசம் தீர்ந்து போகவே இயேசுவின் தாய் அவரை நோக்கி, திராட்சை ரசம் தீர்ந்து விட்டது என்றார். இயேசு அவரிடம், அம்மா, அதை பற்றி நாம் என்ன செய்ய முடியும்? எனது நேரம் இன்னும் வரவில்லையே என்றார். இயேசுவின் தாய் பணியாளர்களிடம், அவர் உங்களுக்கு சொல்வதெல்லாம் செய்யுங்கள் என்றார். அவர் உங்களுக்கு சொல்வதெல்லாம் செய்யுங்கள் என்றார். வாழ்வு தரும் கிறிஸ்துவின் நற்செய்தி. அனைவரும் கண்களை மூடுவோம், நம்மை ஒப்புக் கொடுப்போம். ஆசீர்வதியும் என்னை ஆசீர்வதியும் என்று பாடி ஜெபத்திற்கு கடந்து செல்லுவோம். ஆசீர்வதியும் என்னை ஆசீர்வதியும், ஆசீர்வதியும் எம்மை ஆசீர்வதியும், ஆசீர்வதியும் எம்மை ஆசீர்வதியும், ஆசீர்வதியும் எம்மை ஆசீர்வதியும். கைகளை விரித்து பாடுவோம். ஆசீர்வதியும் எம்மை ஆசீர்வதியும், ஆசீர்வதியும் எம்மை ஆசீர்வதியும், ஆசீர்வதியும் எம்மை ஆசீர்வதியும், ஆசீர்வதியும் எம்மை ஆசீர்வதியும். கண்களை மூடிய நிலையிலே கரங்களை விரித்த நிலையில் இருப்போம். எங்களை எந்நாளும் நேசித்து வழி நடக்கின்ற அன்பான தந்தையே, இந்த ஆசீர்வாதமான நேரத்திற்காக நன்றியோடு உம்மை ஸ்துதிக்கிறோம். திருப்பாடல் 141 இறைவாக்கியம் 2. தூபம் போல் என் ஜெபம் உம் திருமுன் எழுவதாக, மாலை பலி போல் இதோ என்னுடைய வாழ்வு உம்மிடம் அர்ப்பணமாகட்டும் என்று சொல்லி, ஆண்டவரே, இந்த அற்புதமான நாளிலே புனித ஜெபமாலை அன்னையின் திருநாளை கொண்டாடுகின்ற இந்த வேளையிலே புனித ஜெபமாலை அன்னையின் பெயரில் தியான இல்லத்தை நிறைவாய் ஆசீர்வதித்தருளும். இந்த தியான இல்லம் உருவாவதற்காக இதோ கனவு கண்டு இன்றை நனைவாக்கி இருக்கிற எங்கள் மறைமாவட்டத்தின் ஆயரவர்களையும் அவரோடு உழைத்த அன்பான குருக்களையும் இந்த இல்லத்தின் இயக்குனர் தந்தை உமது பாதத்தில் வைத்து ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உமது பணியினை தொடர்ந்து செய்யக்கூடிய ஆற்றலையும் சக்தியையும் தாரும். இன்றைய நற்செய்தி வாசகத்தில் நாங்கள் இப்பொழுது வாசிக்க கேட்டது போல, நற்செய்தியின் பின்னணியில் அன்னை மரியாள் இறுதியாக பேசியது, அவர் சொல்வதை போல செய்யுங்கள் என்று. இயேசுவை மையப்படுத்தவும், இயேசுவை சிந்திக்கவும், இறையாட்சி பணியாளர்களாய் நாங்கள் தொடர்ந்து ஊழியம் புரியவும் இந்த தியான இல்லம் எங்களுக்கு அமைவதாக நாங்கள் மரியனையின் மன்றாட்டு மாலையில் அற்புதமாய் ஜெபிக்கிறோம். நல்ல ஆலோசனை மாதாவே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். அப்படி ஜெபிக்கின்ற பொழுது அதற்கான சிறப்பான காரணம் இருக்கிறது. உலகத்தில் உள்ள எல்லா புண்ணியங்களின் ஒரே மாதிரி, சிறந்த மாதிரி அன்னை மரியாள். எனவேதான் ஆலோசனை தாயே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் என்று சொல்லுகிறோம். அவளுடைய பெயரில் இயங்கவிருக்கும் இந்த தியான இல்லமானது அனைத்து புண்ணியங்களின் ஒரே மாதிரியும் சிறந்த மாதிரியுமான அன்னை மரியாளை பின்பற்றி இயேசு ஆண்டவரின் முதல் சீடராய் அர்ப்பணித்து வாழ்ந்த அந்த அன்னை மரியாளை போல இறை வார்த்தையை சிந்திக்க, தியானிக்க, வாழ்வாக்க வரம் தாரும். இதற்காக உழைத்த, ஒத்துழைத்த, அரும் பாடுகள் பட்டு இன்னும் அன்பான வழிகளிலே
அருளுதவியும் பொருளுதவியும் செய்கின்ற ஒவ்வொருவரையும் நிறைவாய் ஆசீர்வதியும். ஆண்டவரே, உமது அருளால் இயக்கப்படவும் உமது மகிமைக்காக மட்டுமே இது இயக்கப்படவும் வரம் தாரும். திரு அவையில் நடக்கின்ற எல்லா முயற்சிகளும் 2 சூழ்நிலைக்காக காரணங்களுக்கு தான் அமைகிறது என்று திருச்சபை தெளிவாக சொல்லுகிறது. 1 இறைவனின் மகிமைக்காக, 2வது மக்களின் மீட்புக்காக. இறைவனை மகிமைப்படுத்துவதும் எங்களுடைய மீட்புக்கு உதவியா இருக்கிறது என்று நாங்கள் பொது தொடக்க உரையிலே ஜெபிக்கின்றோம். எனவே இந்த ஜெப ஆராதனை வழியாக இறைவா, உம்மை மகிமை செய்யும் பொழுது நாங்களே ஆசீர்வதிக்கப்பட்டு நாங்கள் மீட்பை கண்டடைகிறோம் என்ற உணர்விலே நாங்கள் ஜெபிக்கவும் சிந்திக்கவும் தியானிக்கவும் வரம் தாரும். தேவதாயே, உமது திருமைந்தன் இயேசுவை குழந்தையாக இருக்கும் பொழுது ஆலயத்தில் அர்ப்பணித்தீரே, இதோ எங்கள் அனைவரையும் உமது பாதத்தில் அர்ப்பணிக்கிறோம். உமது வல்லமையுள்ள பரிந்துரை ஜெபத்தால் எங்களுக்காக பரிந்து பேசும். இவற்றை எல்லாம் எங்கள் ஆண்டவர் ஆகிய கிறிஸ்து வழியாக உம்மை பார்த்து கெஞ்சி மன்றாடுகிறோம். மீண்டும் ஒரு முறை கரங்களை விரித்து ஆசீர்வதியும், எங்களை ஆசீர்வதியும் என்று பாடுவோம். ஆசீர்வதியும், என்னை ஆசீர்வதியும், ஆசீர்வதியும், என்னை ஆசீர்வதியும், ஆசீர்வதியும், என்னை ஆசீர்வதியும், ஆசீர்வதியும், என்னை ஆசீர்வதியும். குத்து விளக்கு ஏற்றுதல். உலகின் ஒளி நானே என்ற இறைவனின் வார்த்தையை வாழ்வாக்க ஒளியாம் இறைவனை பிரசன்னப்படுத்தும் விதமாக குத்து விளக்கு ஏற்றுதல். முதல் திரையினை ஏற்ற ஜெபமாலை தியான மையத்தின் நிறுவனரும் நமது மறைமாவட்டத்தின் ஆயருமான மேதகு டாக்டர் எல் தாமஸ் அக்வீனாஸ் அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். இரண்டாவது திரியினை ஏற்று நமது மறைமாவட்ட முதன்மை குரு பேரருட்பணி ஜான் ஜோசப் தனிஸ் அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். மூன்றாவது திரியினை ஏற்று நமது மறைமாவட்ட பொருளாளர் அருள் தந்தை ஆண்டனி செல்வராஜ் அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். நான்காவது திரியினை ஏற்று புனித ஜெபமாலை அன்னை பசிலிகாவின் அதிபர் தந்தை அருண் அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். ஐந்தாவது திரியினை ஏற்று தமிழ்நாடு ஆயர் பேரவையின் செயலர் தந்தை அருள் தந்தை ஜோ பிரான்சிஸ் அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். ஐந்தாவது திரியினை ஏற்று நல்லாயன் குருமட அதிபர் அருள் தந்தை அந்தோணி சாமி அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். ஆறாவது திரியினை ஏற்று நமது ஜெபமாலை தியான மையத்தின் இயக்குனர் தந்தை அருள் தந்தை அலெக்ஸ் ஆண்டனி அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். ஏழாவது திரியினை ஏற்று குமார் பில்டர்ஸ் அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். அன்னை மரியாவின் ஆன்மீக வாழ்வின் ஆழத்தை அறிந்து கொள்ளவும் நாம் நம் ஜெப வாழ்வில் இன்னும் ஆழப்படவும் கற்றுக்கொள்ளவும் உருவாக்கப்பட்ட புனித ஜெபமாலை தியான மையமானது நமது மறைமாவட்ட ஆயர் அவர்களால் புனிதப்படுத்தப்பட உள்ளது. தந்தை மகன் தூய ஆவியாரின் பேராலே ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள், ஏனில் அவர் நல்லவர் என்றென்று உள்ளது அவரது இரக்கம் என்னும் திருப்பாடின் வரிகளுக்கு ஏற்ப இறைவன் நம் கொடுத்திருக்கக்கூடிய ஜெபமாலை தியான மையத்திற்காக இறைவனுக்கு நன்றி நவிழ்வோம். தியான மைய கட்டிடத்தின் மீதும் இயக்குனர் தந்தையின் மீதும் இங்கு வந்து இறை அனுபவம் பெற இருக்கும் மக்கள் மீதும் மற்றும் உபகாரிகள் மீதும் இறைவனின் அருள் ஆசி நிறைவாக குடிகொள்ள மன்றாடுவோம். தியான மையத்தை மந்திரிக்கும் சடங்கில் நாம் தகுதி பெற முறையில் பங்கெடுக்க ஒரு சில வினாடிகள் அமைதியில் ஜெபிப்போம். மன்றாடுவோமாக. ஞானத்தின் ஊற்றாம் இறைவா, நலன்களை எல்லாம் தருபவர் நீரை, உம்முடைய அருள் கொடைகளுக்காக உம்மை வாழ்த்தி ஆராதித்து நன்றி கூறுகிறோம். புனித ஜெபமாலை அன்னையைப் போல இறைவன் திருவுளத்தை நிறைவேற்ற எங்களுக்கு ஆற்றல் தர வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாமை மன்றாடுகிறோம். பதிலுரை பாடல் பல்லவி. ஆண்டவருக்கு புதியதொரு பாடல் பாடுங்கள், ஆண்டவருக்கு புதியதோர் பாடல் பாடுங்கள்,
ஆண்டவருக்கு புதியதொரு பாடல் பாடுங்கள், ஏனெனில் அவர் வியத்தகு செயல்கள் புரிந்துள்ளார். அவருடைய வலக்கரமும் புனிதமிகு புயமும் அவருக்கு வெற்றி அளித்துள்ளன. பல்லவி. ஆண்டவருக்கு புதியதொரு பாடல் பாடுங்கள். ஆண்டவர் தம் மீட்பை அறிவித்தார், பிற இனத்தார் கண்முன்னே தம் நீதியை வெளிப்படுத்தினார். இஸ்ராயல் வீட்டாருக்கு வாக்களிக்கப்பட்ட தமது பேரன்பையும் உறுதிமொழியும் அவர் நினைவு கூர்ந்தார். உலகெங்கும் உள்ள அனைவரும் நம் கடவுள் அருளிய விடுதலையை கண்டனர். பல்லவி. ஆண்டவருக்கு புதியதொரு பாடல் பாடுங்கள். உலகெங்கும் வாழ்வோரே, அனைவரும் ஆண்டவரை ஆர்ப்பரித்து பாடுங்கள், மகிழ்ச்சியுடன் ஆர்ப்பரித்து புகழ்ந்தேத்துங்கள். யாழினை மீட்டி ஆண்டவரை புகழ்ந்தேத்துங்கள், யாழினை மீட்டி இனிய குரலில் அவரை வாழ்த்தி பாடுங்கள். பல்லவி. ஆண்டவருக்கு புதியதொரு பாடல் பாடுங்கள். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. இயேசு தாம் வளர்ந்த ஊராகிய நாசரேத்துக்கு வந்தார். தமது வழக்கத்தின்படி ஓய்வு நாளில் தொழுகை கூடத்திற்கு சென்று வாசிக்க எழுந்தார். இறைவாக்கினர் ஏசாயாவின் சுருளேடு அவரிடம் கொடுக்கப்பட்டது. அவர் அதை பிரித்து போது கண்ட பகுதியில் இவ்வாறு எழுதியிருந்தது: ஆண்டவருடைய ஆவி என் மேல் உள்ளது, ஏனெனில் அவர் எனக்கு அருள் பொழிவு செய்துள்ளார். ஏழைகளுக்கு நற்செய்தி அறிவிக்கவும், சிறைப்பட்டோர் விடுதலை அடைவர், பார்வையற்றோர் பார்வை பெறுவர் என முழக்கமிடவும், ஒடுக்கப்பட்டோரை விடுதலை செய்து அனுப்பவும், ஆண்டவர் அருள் தரும் ஆண்டினை முழக்கமிட்டு அறிவிக்கவும் அவர் என்னை அனுப்பியுள்ளார். பின்னர் அந்த ஏட்டை சுருட்டி ஏவலரிடம் கொடுத்துவிட்டு அமர்ந்தார். தொழுகை கூடத்தில் இருந்தவர்களின் கண்கள் அனைத்தும் அவரையே உற்று நோக்கி இருந்தன. அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் கேட்ட இந்த மறைநூல் வாக்கு நிறைவேறிற்று என்றார். ஆண்டவரின் அருள் வாக்கு. அன்பார்ந்த இறை மக்களை, எல்லாமல்ல இறைவன் ஜெபமாலை தியான மைய கட்டிடத்தை நம் அனைவரையும் ஆசீர்வித்து காத்துள்ளுமாறு இப்பொழுது மன்றாடுவோம். அன்பு தந்தை இறைவா, உம் மந்தைகளாகி எங்களை நீ தேர்ந்து கொண்ட எம் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், துறவியருக்காக உம்மிடம் மன்றாடுகிறோம். இவர்கள் உமது அன்பிலே நிலைத்து நின்று உமது மந்தையை விண்ணக வாழ்வுக்கு வழிநடத்தி செல்ல தேவையான அருள் ஆசிரியரை தந்தருள வேண்டும் என்று ஆண்டவரே உம்மை மன்றாடுகிறோம். வழிகாட்டும் இறைவா, புனித ஜெபமாலை தியான மையத்தின் முன்னேற்றத்திற்காக அயராது உழைக்கும் எம்முடைய மறை மாவட்ட ஆயர், முதன்மை குரு, பொருளாளர் தந்தை, அனைத்து குருக்கள், துறவியருக்காக, இறை மக்களுக்காக வேண்டுகிறோம். இவர் எடுக்கின்ற முடிவுகளையும் செய்கின்ற செயல்களையும் நீரை ஆசிர்வதித்து இவர்களை வெற்றியின் பாதையிலே வழிநடத்தி செல்ல வேண்டும் என்று ஆண்டவரே உம்மை மன்றாடுகிறோம். ஞானத்தின் உறைவிடமே எம் இறைவா, இந்த ஜெபமாலை தியான மையத்தை உருவாக்க பொருள் உதவி, ஜெப உதவி செய்த அனைத்து உபகாரிகளுக்காகவும் வேண்டுகிறோம். இவர்களையும் இவர்களின் குடும்பங்களையும் இவர்கள் செய்கின்ற தொழிலையும் ஆசீர்வதித்து வழிநடத்த வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். அனைத்திலும் அடித்தளமே எம் இறைவா, எம் ஜெபமாலை தியான மையத்தை உருவாக்க உதவி செய்த பொறியாளர்கள் மற்றும் பணியாளர்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று மன்றாடுகிறோம். நீதாமே அவர்களுக்கு நல்ல உடல் நலத்தையும் பலத்தையும் தொடர்ந்து கொடுத்து வழிநடத்த வேண்டும் என்று ஆண்டவரே உம்மை மன்றாடுகிறோம். நல்ல ஆயனே எம் இறைவா, எம் ஜெபமாலை தியான மையத்தின் வளர்ச்சிக்காகவும் முன்னேற்றத்திற்காகவும் மன்றாடுகிறோம். நீரே துணையாக நின்று எம் தியான மையத்தின் வளர்ச்சி பாதையிலே முன்னேறி செல்ல தேவையான ஆசீர்வாதத்தை பொழிய வேண்டும் என்று ஆண்டவரே உம்மை மன்றாடுகிறோம். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காகவும் தியான மையத்தினுடைய வளர்ச்சிக்காகவும் மன்றாடுவோம். நம்முடைய அனைத்து மன்றாட்டுகளையும் எண்ணித்து இயேசு கற்றுக் கொடுத்த ஜெபத்தை சொல்வோம். விண்ணகங்களில் இருக்க எங்கள் தந்தையே, பெயர் தூயதென போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஜெபமாலை அன்னையின் பரிந்துரைக்காக மன்றாடுவோம். அருள் நிறைந்த மரியே வாழ்க. உடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகி இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிலாயிருக்கிற எங்களுக்காக
இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். மன்றாடுவோமாக. இறைவா, கேளுங்கள் கொடுக்கப்படும் என்று உம் திருமகன் வாயிலாக உறுதியளித்தீர். தாழ்மையான எங்கள் வேண்டுதலுக்கு இறங்கி எங்களுக்கு ஜெபமாலை தியான மையத்திற்கு தேவையான எல்லாவற்றையும் தந்துள்ள வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாகவே மன்றாடுகிறோம். நற்கருணை பிள்ளை மந்திரிக்கின்றது. நற்கருணை பிள்ளை அங்கு நிறுவப்பட்டிருக்கிறது, அங்கு சென்று மந்திரிப்போம். ஈசோ புள்ளினாள் என் மேல் தெளிப்பே, ஆண்டவரே நான் தூய்மையாவே, நீரே என் மேல் கழுவதாலும் உரைப்படிகளிலும் வெண்மையாவே. உமது இரக்க பெருகிற்கு ஏற்ப எம்மேல் இரக்கம் கொள்வீர். பிதாவும் சுதனும் தூய ஆவியும் ஸ்துதியும் புகழும் ஒன்றாய் பெருக ஆதியிலே இருந்தது போல இன்றும் என்றும் நித்தியமாகவும் ஆமென். ஊற்று தண்ணீரே என்ற பாடலை உணர்ந்து நாம் பாடுவோம். ஊற்று தண்ணீரே எந்தன் தேவாவியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. ஊற்று தண்ணீரே எந்தன் தேவாவியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. ஆசீர்வாதியும் என்னே சகத்தரே, ஆசீர்வாதியும் என்னே சகத்தரே, ஆவியின் வரங்களினால் எம்மை நிரப்பும், ஆவியின் வரங்களினால் எம்மை நிரப்பும். ஊற்று தண்ணீரே எந்தன் தேவாவியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. கண்மலை பிளந்து வனாந்தரத்திலே, கர்த்தாவே உம் ஜனங்களின் தாகம் தீர்த்தீரே. கண்மலை பிளந்து வனாந்தரத்திலே, கர்த்தாவே உம் ஜனங்களின் தாகம் தீர்த்தீரே. பள்ளத்தாக்கிலும் மலைகளிலும், பள்ளத்தாக்கிலும் மலைகளிலும் தண்ணீர் பாயும் தேசத்தை நீர் வாக்களித்தீரே. தண்ணீர் பாயும் தேசத்தை நீர் வாக்களித்தீரே. ஊற்று தண்ணீரே எந்தன் தேவாவியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. கரங்களை தட்டி பாடுவோம். ஜீவ தண்ணீராம் இந்த நல்ல கர்த்தரே, ஜீவ ஊற்றினால் எம்மை நிரப்பிடுமே. ஜீவ தண்ணீராம் இந்த நல்ல கர்த்தரே, ஜீவ ஊற்றினால் எம்மை நிரப்பிடுமே. கனி தந்திட நான் செழி தூங்கிட, கனி தந்திட நான் செழி தூங்கிட, கர்த்தரின் கரத்தில் நித்தம் கனம் பெற்றிட. கர்த்தரின் கரத்தானுக்கு ஜனம் பெற்றிட. ஊற்று தண்ணீரே எந்தன் தேவாவி, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. இந்த மறைமாவட்டத்தின் வளர்ச்சியில் நமது ஆயருடன் உறுதுணையாய் இருந்து சிறப்பாக இந்த ஜெபமாலை தியான மையம் அமைய நல்லதொரு ஆலோசனைகளையும் வழி நடத்துதலையும் நல்கிய நமது மறைமாவட்ட முதன்மை குரு
பேரருட்பணி ஜான் ஜோசப் தனிஸ் அவர்களை வாழ்த்துரை வழங்க அன்புடன் அழைக்கிறோம். பசுத்துக்கும் மரியாதைக்கும் உரிய மேதகு ஆயர் அவர்களே, பொருளாளர் தந்தை அவர்களே, இந்த தியான மையத்தினுடைய இயக்குனர் தந்தை அலெக்ஸ் அவர்களே, வட்டார தலைமை குரு ஃபாதர் அருள் அடிகளார் அவர்களே, சான்சலர் தந்தை அவர்களே மற்றும் அனைத்து சகோதர குருக்களே, அன்பார்ந்த இறை மக்களே, எல்லாருக்கும் பணிவான வழக்குகளும் வாழ்த்துக்களும் ஜபங்களும். இந்த தியான மையம் என்பது நமது மேதகு ஆயருடைய நீண்ட கால கனவு. இதை முதலில் எங்க ஆரம்பிச்சாங்கன்னா ஒத்தக்கால் மண்டபத்துல ஆரம்பிச்சாங்க. ஒரு சின்ன செட்டு போட்டு ஆரம்பிச்சாங்க. ஆனா அது பயன்பாட்டுக்கு வரவில்லை. அதற்கு பிற்பாடு தொடர்ந்து இது எங்க நிறுவலாம், எங்க அனுப்பலாம், எங்க பார்க்கலாம் சொல்லி பார்க்கும் பொழுது கடைசியாக அமைந்த இடம்தான் இந்த பிஎட் கல்லூரி. ஒரு காலத்துல கொடி கட்டி பறந்த டீச்சர்ஸ் ட்ரைனிங் போயிடுச்சு. அப்புறம் பிஎட் காலேஜ், இதுவும் கொடி கட்டி பறந்த இடம், ஆள் சேர்க்க முடியாது, டொனேஷன் எல்லாம் போயிட்டு இருந்தது அவர் காலத்துல. இன்னைக்கு அதுவும் படுத்துருச்சு. இவ்வளவு பெரிய கட்டிடத்தை என்ன செய்யலாம், எப்படி பயன்பாட்டுக்கு கொண்டு வரலாம், அது எல்லா மக்களுக்கும் பயனுள்ளதாக அமையணும்னு பார்க்கிற பொழுது ஜெபமாலை அன்னையினுடைய வழிகாட்டுதல் தான். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். இந்த இடத்துல ஜெபமாலை அன்னையினுடைய மகிமை இருக்கு. இந்த இடத்துல தான் ஜெபமாலையினுடைய தியான மையம் அமையணும் அப்படிங்கிறது அவருடைய விருப்பம். அதனால் அந்த விதத்திலே மேதகு ஆயர் அவர்கள் இந்த கட்டிடத்தை அப்படியே மாற்றி தந்திருக்கார். குறுகிய காலத்திலே பொருள் செலவு அதிகம். நிறைய பேர் உங்களுடைய ஒத்துழைப்பு கொடுத்திருக்கீங்க, பண உதவி செஞ்சிருக்கீங்க. அப்படியாகத்தான் இது வளர்ந்திருக்கிறது. இன்னைக்கு ஒவ்வொரு வகுப்பறையுமே தங்கும் அறையாக தற்போது 4 பேர் தங்குற மாதிரி மாத்தி இருக்கிறோம். அதே போல பிஎட் காலேஜுடைய ஹாஸ்டல் இருக்கு பாருங்க, அதுல 2 பேர் தங்குற மாதிரி செய்திருக்கிறோம். இது தற்சமய ஏற்பாடு. இந்த இடத்துலதான் உங்களுடைய தியானத்தினுடைய ஜெபங்களும் சிந்தனைகளும் இந்த அரங்கில தான் முழங்கும். பக்கத்துல டைனிங் ஹால் இருக்கு. அதை தொடர்ந்து சாப்பாட்டறை, சமையலறை, மற்ற அறைகள் எல்லாம் இருக்கு. ஜெப உதவிக்கான அறை இருக்கு, கவுன்சிலிங்கான அறை இருக்கு, தனிப்பட்ட விதத்தில் ஜெயிப்பதற்காக ஒரு சின்ன சிற்றாலயம் இருக்கு. ஏன்னா இதுவே இது மிக அருமையாக இதையெல்லாம் மேதகு ஆயர் அவர்கள் முன்னின்று இதை அமைத்து கொடுத்திருக்கிறாங்க. இதை நல்ல முறையில வருங்காலத்துல நம்முடைய மறை மாவட்டம் இதை சிறப்பாக பயன்படுத்தி கொள்ளணும். பல ஊர்களுக்கு நீங்க போறீங்க, பல இடங்களுக்கு தியானத்துக்காக போறீங்க. இனிமேல் நம்மிடத்திலேயே இந்த இடத்திலேயே நல்ல முறையிலே மாதத்துக்கு ஒரு முறை, வாரத்துக்கு ஒரு முறை, தெரியாது எப்படி தெரியாது, சிறுவர்களுக்கு, வாலிபர்களுக்கு, பெரியவங்களுக்கு, குருக்களுக்கு, துறவியருக்கு சொல்லி எல்லா விதத்திலுமே இந்த தியான மையமானது செயல்பட போகிறது. எனவே நல்ல முறையில் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். வாரத்துக்கு ஒரு 3 முறை, 3 நாள், ஒரு நாள் தியானத்துல வந்து பங்கெடுங்க, ஜபம் செய்யுங்க, ஆண்டவருடைய வார்த்தையை சிந்தியுங்க, தியானிங்க. மேதகு ஆயர் அவர்கள் சொன்னது போல ஜபத்தை கையில் எடுங்க, ஆண்டவருடைய வார்த்தையை தியானிங்க, ஜபமாலை கையில் எடுங்க. உங்களுடைய வாழ்க்கையிலே, உங்களுடைய குடும்பத்திலே நீங்க மாற்றத்தை பார்ப்பீங்க. எனவே அந்த விதத்திலே உங்கள் அனைவரும் சார்பாக, மறை மாவட்டத்துடைய சார்பாக மேதகு ஆயர் அவர்களை நான் வாழ்த்துகிறேன், பாராட்டுகிறேன். ஆயர் செய்த மிகப்பெரிய ஒரு காரியம். பல பள்ளிக்கூடங்களை கட்டலாம், பல காரியங்களை செய்யலாம். ஆனா ஒரு தியான மையம் அப்படிங்கிறது சாதாரணமான காரியம் அல்ல. எல்லா மறை மாவட்டத்திலும் அது கிடையாது, எல்லா மறை மாவட்டத்திலும் கிடையாது. நம்முடைய மறை மாவட்டத்தில் சிறப்பாக இந்த இடம், இந்த பசிலிக்கா, இவ்வளவு பெரிய இடம், இவ்வளவு அரங்கு, இது கடவுளால் கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரு காரியம். கர்த்தரால் இந்த காரியம் வந்ததாகத்தான் நான் விசுவசிக்கிறேன். எனவே தயவு செய்து நல்ல முறையை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். தந்தை அலெக்ஸ் அவர்களை வாழ்த்துகிறேன், பாராட்டுகிறேன். என்றைக்கு அவர் இயக்குநராக பொறுப்பெடுத்துக் கொண்டாரோ அன்றையிலிருந்து எல்லா பங்குகளை சந்திக்கிறார். ஜப குழுக்களை ஏற்படுத்திக் கொண்டிருக்கிறார், ஜப உதவிகளை செய்து கொண்டிருக்கிறார். ஒவ்வொரு பங்குக்கும் போய் இந்த தியான மையத்தை குறித்து மக்கள் மத்தியில் ஒரு எழுச்சியை கொண்டு வந்திருக்கிறார். அவரோடு ஒத்துழைத்து எல்லாமும் பெற்று ஆன்மீகத்திலே, விவிலியத்திலே, ஜபத்திலே வளரும் சொல்லி அவரையும் வாழ்த்துகிறேன், உங்களை வாழ்த்துகிறேன். வாய்ப்பு கொடு, நன்றி கொடி அமர்கிறேன். நன்றி, வணக்கம். நமது ஜெபமாலை தியான மையத்தின் நிறுவனரும் நமது மறைமாவட்ட ஆயருமான மேதகு டாக்டர் எல் தாமஸ் அக்வீனாஸ் அவர்களை தியான மையத்தை பற்றி ஒரு சில வார்த்தைகளை பகிர அன்புடன் அழைக்கிறோம். அன்புள்ள இறை மக்களே, ஆண்டவர் இயேசு கெத்செமனி தோட்டத்தில் ஜெபித்துக் கொண்டிருந்தார். விவிலியத்தில் படிக்கிறோம். ஜெபம் முடித்து வருகின்ற பொழுது திருத்துவர்களும் தூங்கிட்டாங்க. அவர் சொல்கின்றார், 1 மணி நேரம் விழித்து உங்களால் ஜெபிக்க முடியவில்லையா என்று வருத்தப்பட்டார். அந்த நிலைமை நமக்கும் வந்துவிடக்கூடாது.
எனவே நேரம் கிடைக்கின்ற பொழுதும் இங்கு வாங்க, ஜெபிங்க, குடும்பத்தோடு ஜெபியுங்கள். 3 நாள் 2 நாள் ஞாயிறு, சனி ஞாயிறு நாட்கள் எல்லாம் குடும்பத்தோடு வந்து குழந்தைகளை அழைத்து வந்து அவர்களையும் இந்த ஜெபத்தில் ஊக்குவிக்க அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். நாம் ஜெபிப்போதாக இருந்தால் இறைவனுடைய ஆசை நமக்கு நிறையா இருக்கும். இந்த நேரத்தில் முதன்மை குறையை பாராட்டுகிறேன். அவர் தான் இந்த ஐடியா கொடுத்தாரு, நம்முடைய பிஎட் காலேஜை பயன்படுத்தலாம் என்று சொன்னார். எனவே அவர் கொடுத்த ஐடியாவில் தான் நாங்கள் ஆரம்பித்தோம். அதை வந்து அந்த அலெக்ஸ் ஆண்டனியிடம் ஒப்படைத்தோம். அவரும் மிக சிறப்பாக செய்தார். இந்த ப்ரேயர் குரூப்பில் அவர் ரொம்ப அனுபவம். அவரும் நிறைய ஜெபம் செய்து மக்களை கவர் பண்ணியிருக்கிறார். எனவே மக்கள் வந்து ஜெபித்து குடும்ப நலன் பெற்று குடும்பத்து மகிழ்ச்சியையும் அன்பையும் பெற வேண்டும் என்று இந்த ஜெபக்கூடம், இந்த இல்லம் அமைய வேண்டும் என்று வாழ்த்துகிறேன். நன்றி. இறையாசை. நமது ஆன்மீக தேடலில் இறையன்பை ஆழமாக சுவைக்க நமது ஜெபமாலை தியான மையத்தின் 5 நாள் உள்ளிருப்பு தியானத்திற்கான அழைப்பிதழை நமது மறைமாவட்ட ஆயர் அவர்கள் வெளியிட திருவாளர் மார்ட்டின் குடும்பத்தார் பெற்றுக்கொள்வார்கள். கரங்களை தட்டி நமது மறை மாவட்டத்தில் முதலாக உள்ளிருப்பு தியானம் நமது மறை மாவட்ட குருக்களால் நடத்தப்பட இருக்கிறது. எனவே வருகின்ற அக்டோபர் மாதம் 28ஆம் தேதியிலிருந்து மாலை 4 மணி முதல் நவம்பர் மாதம் 1ஆம் தேதி அனைத்து புனிதர்கள் இந்த 5 நாட்கள் இந்த உள்ளிருப்பு தியானம் நடைபெற இருக்கிறது. இயேசு உலகின் ஒளி, உன்னில் ஒளியாக என்ற மைய கருத்திலே இந்த தியானத்தை நம்முடைய ஆயர் அவர்கள் திறந்து வைத்திருக்கிறார்கள். இறை மக்கள் பெற்றிருக்கிறார்கள். எனவே பலத்த கரவொளி எழுப்பி இந்த ஒளி நிறைந்த வாழ்வு நம் உள்ளங்களுக்குள்ளும் இல்லங்களுக்குள்ளும் மாற வேண்டும் என்று இதை வெளியிட்ட ஆயர் தந்தை அவர்களுக்கு சிறப்பான நன்றிகள். அன்னையின் வழியில் இயேசுவை நோக்கி இன்று வாக்கோடு தொடங்கப்பட்ட ஜெபமாலை தியான மையத்திற்கான பிரத்யேக கீதமானது அருள் தந்தை இக்னேசியஸ் திரவியம் அவர்களால் இசையமைக்கப்பட்ட பாடலினை நமது மறைமாவட்ட ஆயர் அவர்கள் வெளியிடுவார்கள். தியான மையத்திற்கென்று ஒரு மைய பாடல் ஆந்தம் என்று சொல்லப்படுகின்ற அந்த மைய பாடலை இப்பொழுது நமது ஆயர் அவர்கள் வெளியிடுவார்கள். மண்ணை மறந்து வெண்ணை நோக்கும் ஞானம், மனிதம் வளர்ந்து புனிதம் கொண்டு உள்ளொளி நிற்கும் ஞானம். தன்னை பிறந்து மண்ணை மறந்து வெண்ணை நோக்கும் ஞானம், மனிதம் வளர்ந்து புனிதம் கொண்டு உள்ளொளி நிற்கும் ஞானம். சுகமான ஞானம் செய்யும் வாழ்வு, அருள்மாலை தந்த வழியை வாழ்க. சுகமான ஞானம் செய்யும் வாழ்வு, மண்ணை மறந்து வெண்ணை நோக்கும் தியானம், மனிதம் மலர்ந்து புனிதம் புலர்ந்து உள்ளொளி நிற்கும் தியானம்.
ஜெபமாலை தாயின் அரவணைப்பில் ஜெபப்பூக்களாய் கூடிடுவோம். பாதைகளை அவர் மாற்றிடுவார், ஆன்மாவின் தேடல் நிறைவாகும். பாதைகளை அவர் மாற்றிடுவார், ஆன்மாவின் தேடல் நிறைவாகும். ஜெபமாலை ஞானமையும் வாழ்க, அருள்மாலை தந்த வழியே வாழ்க. ஜெபமாலை ஞானமையும் வாழ்க, அருள்மாலை தந்த வழியே வாழ்க. தன்னை திறந்து மண்ணை மறந்து வெண்ணை நோக்கும் தியானம், மனிதம் மலர்ந்து புனிதம் புலர்ந்து உள்ளொளி நிற்கும் தியானம். தன்னை திறந்து மண்ணை மறந்து விண்ணை நோக்கும் தியானம், மனிதம் கலந்து புனிதம் புலர்ந்து உள்ளொளி நிற்கும் தியானம். ஜெபமாலை ஞானமையும் வாழ்க, அருள்மாலை தந்த வழியே வாழ்க. ஜெபமாலை ஞானமையும் வாழ்க, அருள்மாலை தந்த வழியே வாழ்க. கரங்களை தட்டி உற்சாகப்படுத்துவோம் தந்தை அவர்களை. எனவே உங்களுடைய கரங்களில் உள்ள ஜெபமாலைகளை உயர்த்தி பிடியுங்கள். இந்த 2 வரிகளை மட்டும் தந்தை அவர்களோடு சேர்ந்து பாடி அன்னைக்கு புகழ் பாடுவோம். எல்லாரும் கையிலையும் ஜெபமாலை எடுத்துக்கலாம். அந்த 2 வரி மட்டும். ஜெபமாலை தியான மையம் வாழ்க, அருள் மாலை தந்த மரியே வாழ்க. ஜெபமாலை தியான மையம் வாழ்க, அருள் மாலை தந்த மரியே வாழ்க. பாடலாம். ஜெபமாலை தியான மையம் வாழ்க, அருள் மாலை தந்த மரியே வாழ்க. திரும்ப. ஜெபமாலை தியான மையம் வாழ்க, அருள் மாலை தந்த மரியே வாழ்க. இந்த பாடலை நீங்கள் தொடர்ந்து கேட்க விரும்பினால் இக்னேஷியஸ் திரவியம் அப்படிங்கிற யூடியூப் சேனல் அடியனுடைய பாடல், அதிலே இந்த தியான மையத்தினுடைய பாடலும் இருக்கிறது. அதை நீங்கள் பார்த்து பயன்பெறலாம். இந்த வாய்ப்பை அளித்த மலை மாவட்ட ஆயருக்கும் குருக்களுக்கும் தியான மைய இயக்குனருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியும் பாராட்டுகளையும் தெரிவிக்கிறேன். தேங்க்யூ மேலா. வானுக்கு நிலவழகு, மலருக்கு அதன் மனமழகு, நீருக்கு மீன்கள் அழகு, மனிதருக்கு நன்றி பாராட்டுவது அழகு என்ற வார்த்தை கேட்ப இவ்விழாவுக்கு சிறப்பு செய்த சிறப்பு விருந்தினர்களுக்கும் உதவிய நல்லுள்ளங்களுக்கும் நன்றி நவிலும் விதமாக நன்றி நவில ஜெபமாலை தியான மையத்தின் இயக்குனர் தந்தை அலெக்ஸ் ஆண்டனி அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். அன்பிற்கும் பாசத்திற்கும் உரிய ஆயர் பெருந்தகை அவர்களே, முதன்மை குரு அவர்களே, பொருளாளர் தந்தை அவர்களே, மேடையில் அமர்ந்திருக்கின்ற அனைத்து குருக்களே, அதே போல மறை மாவட்ட குருக்களே, துறவிய குருக்களே, ஜெபமாலை பசிலிகாவினுடைய அதிபர் தந்தை அவர்களே, இறை மக்களே, நன்கொடையாளர்களே, இறைவன் செய்த நன்மைகளை நினைத்து பார்க்கும் பொழுது அன்னையின் வழியிலே பல்வேறு புதுமைகளை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அதை உணர்ந்து விசுவாசத்தோடு கண்டதையும் கேட்டதையும் தொட்டு உணர்ந்ததையும் அறிவிக்காமல் இருக்க முடியாது. 45 நாட்கள் தான். ஆனால் ஆயரினுடைய அந்த கனவு இன்று நனவாக இருக்கிறது என்றால் முழுக்க முழுக்க இறைவன் இந்த இறைவேண்டல் ஆண்டிலே நம் ஆயரின் வழியாக நம் இதயங்களை உருமாற்ற இந்த தியான மையத்தை கொடுத்திருக்கிறார். எனவே மூவொரு இறைவனுக்கும், அன்னை மரியாவுக்கும், அனைத்து புனிதர்களுக்கும் சிறப்பான நன்றிகளையும் அதே சமயத்திலே அவர்களுடைய பரிந்துரையும் நாடி நிற்கின்றோம். பிரியமானவர்களே, நம்முடைய ஆயர் அவர்கள் கலாத்தியர் 4ஆம் அதிகாரம் 19வது வசனத்திலே சொல்லப்பட்ட வார்த்தைகள், உங்களில் கிறிஸ்து உருவாகும் வரை நான் பேறுகால வேதனை உறுகிறேன். அந்த மனநிலையிலே எப்பொழுதுமே அவர் இறைவேண்டலில் நிலைத்திருப்பார், இறைவேண்டலை ஊக்கப்படுத்திக் கொண்டே இருப்பார். எனவேதான் இந்த இறைவேண்டல் ஆண்டிலே நமது மறை மாவட்டத்தில் முதலாக இந்த ஜெபமாலை தியான மையத்தின் நிறுவனராக அவர் மாறியிருக்கிறார் என்றால் இது இறைவன் அவருக்கு கொடுத்த மிகப்பெரிய கொடை. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். மக்களின் மீது அதீத நம்பிக்கை. இதெல்லாம் பார்க்கும் பொழுது அவர்கள் சொன்ன விதம்,
இதற்காகவே இது கட்டப்பட்டிருக்கின்ற என்ற வார்த்தைகள், இதற்காக குழுவாக நாங்கள் ஒவ்வொரு நாளும் ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம் என்று சொல்லி மக்களை ஊக்கப்படுத்தி இந்த நாளிலே மக்களினுடைய பயன்பாட்டிற்காக இதை கொடுத்திருக்கிறார். எனவே மனதார மகிழ்வோடு நமது மறைமாவட்ட அனைத்து பங்கிலுள்ள இறை மக்களின் சார்பிலே, பங்கு தந்தையர்களின் சார்பிலே சிறப்பான நன்றிகளை நமது ஆயருக்கு கரவொலி எழுப்பி தெரிவித்துக் கொள்வோம். அன்பு ஆயரே, கண்டிப்பாக உங்களுடைய கனவு நனவாக மாறியிருக்கிறது. இது எங்களுடைய உள்ளத்திலும் ஒரு உருமாற்றத்தை தரும் கிறிஸ்துவை உருவாக்கும் வரை நாங்கள் தொடர்ந்து உம்மோடு பயணிப்போம் என்ற வாக்குறுதி நாங்கள் அளிக்கிறோம். அதோடு அருட்தந்தை, பேரருட்தந்தை ஜான் ஜோசப் ஸ்டானிஸ் அவர்கள், விகார் ஜெனரல் அவர்கள், நம்முடைய மறை மாவட்டத்துல ஃப்ரீடம் வித் ரெஸ்பான்சிபிலிட்டி ஒரு பொறுப்பை கொடுத்துட்டாருன்னா, ரொம்ப தெளிவான இதா இருந்தா ஃப்ரீ ஆக்சஸ், நல்லா செய்யுங்க, உற்சாகப்படுத்துவா, உடன் இருப்பா, எந்த துன்பம் வந்தாலும் பார்த்துக்கலாம், நாங்க செய்யுங்க என்ற அந்த உற்சாகம் தான் ஆயரோடு இணைந்து பல்வேறு விதமான ஆலோசனைகளை கொடுத்து அவர் வழிநடத்தி இருக்கிறார். எனவே ஒவ்வொன்றுமே சொல்லும் பொழுது அவர் உற்சாகப்படுத்தி செய்யுங்க, சிறப்பா செய்யுங்க, ஒவ்வொரு பங்கையும் போய் சந்திங்க, ஆயரனுடைய அந்த உள்ளம் இதாகத்தான் இருக்கிறது என்று சொல்லி உற்சாகப்படுத்தி இருக்கிறார். இந்த தியான மையத்தை உருவாவதற்கு பல்வேறு விதத்திலே அவர் உடனிருந்து உதவி இருக்கிறார், ஜெபித்து இருக்கிறார். எனவே மறை மாவட்ட மக்கள் சார்பிலே அவருக்கு சிறப்பான நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். தேங்க்யூ ஃபாதர். பொருளாளர் தந்தை மிக நேர்த்தியாக கண்ணு சொல்லு செஞ்சர்லாம், இந்த வார்த்தை தவிர அவருக்கு வேற எதுவுமே இல்லை, செஞ்சர்லாப்பா என்ற அந்த உற்சாகப்படுத்துகின்ற, உடனிருந்து வழிநடத்துகின்ற அந்த ஒரு நல்ல பொறுப்பாளர் தந்தையாக இதற்குரிய அனைத்து விதமான உதவிகளையும் ஆயரோடு இணைந்து செய்து கொடுத்திருக்கிறார். எனவே அவருக்கும் நம்முடைய மறை மாவட்ட அனைத்து மக்களின் சார்பாக சிறப்பான நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். பிரியமானவர்கள், அதோடு இணைந்து நம்முடைய இந்த வளர்ச்சிக்கு உறுதுணையாக இருந்தவர் புனித ஜெபமாலை அன்னை பசிலிக்காவினுடைய அதிபர் தந்தை அவர்கள். உற்சாகப்படுத்துவார், உடன் இருப்பார், பல்வேறு விதமான சிந்தனைகள் வழியாக இதை செய்ய வேண்டும், இப்படி செய்ய வேண்டும் என்று உடனிருந்து வழி நடத்தியவர். எனவே ஒரு தந்தைக்குரிய பாசத்தோடு, நண்பருக்குரிய பாசத்தோடு இருந்து வழி நடத்தி இந்த நிலையிலே முழுவதுமாக தன்னை கரைத்துக் கொண்டு பல்வேறு திட்டங்களை வகுத்து கொடுத்து ஆலோசனைகளை கொடுத்து வழி நடத்தி இருக்கிறார். எனவே அனைத்து பங்கு மக்களின் சார்பாக அவருக்கும் சிறப்பான நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். அதோடு சேர்ந்து நமது 73 பங்குள்ள அனைத்து பங்கு தந்தையர்களையும் சிறப்பான விதத்திலே நன்றியோடு நினைத்து பார்க்கிறேன். என்றால் அவர்கள் அனுமதிக்கவில்லை என்றால் இது சாத்தியமில்லை. இன்னைக்கு 3000 மக்கள் இதற்காக ஜெபித்துக் கொண்டிருக்கிறார்கள். எனவே அனைத்து பங்கு தந்தையர்களுக்கும் இருபால் துறவியருக்கும் சிறப்பான நன்றிகளை கரவொலி எழுப்பி தெரிவித்துக் கொள்வோம். அடுத்ததாக நன்கொடையாளர்கள். கேட்ட உடனே ஜெபமாலை, ஒரு ஜெபமாலை சொல்லிட்டு கேட்ப, ஆனா அவர்கள் எல்லோருமே நாங்க தர்ற ஃபாதர், உடன் இருக்கிறோம் ஃபாதர், அலைபேசியில தான் கூப்பிட்டோம், ஆனால் இன்முகத்தோடு செஞ்சர்லாம் ஃபாதர். நம்முடைய மறை மாவட்டம் அந்த சென்ஸ் ஆஃப் பிலாங்கிங், நாங்க இன்னைக்கு எங்கெங்கயோ போறோம், இன்னைக்கு கையில வெண்ணெய் வச்சு நாங்க எதுக்கு ஃபாதர் இனி போறோம் என்று பல்வேறு மக்கள் உற்சாகப்படுத்தி இருக்கிறார்கள், உடன் இருந்திருக்கிறார்கள், உதவி இருக்கிறார்கள். எனவேதான் இது அவர்களுடைய அந்த நல்ல உள்ளத்தை காட்டுகிறது. எனவே அனைத்து நன்கொடையாளர்கள் ஜெப உதவியாலும், பொருள் உதவியாலும், அருள் உதவியாலும் நம்முடைய மறை மாவட்டத்திற்கு இதை மாற்றி காண்பித்திருக்கின்ற உங்கள் ஒவ்வொருவருக்கும் சிறப்பான நன்றிகளை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். எனவே கரவொலி எழுப்பி நாம் நன்றியை தெரிவிப்போம். பிரியமானவர்களே, இறுதியாக இந்த நாளிலே ஜெப உதவியை செய்த நம்முடைய மறை மாவட்டத்தை சேர்ந்தவர்கள் மட்டுமல்ல, எத்தனையோ விதத்துல ஊட்டி மறை மாவட்டம், சேலத்திலிருந்து இந்த நிலைகளை எல்லாம் இந்த ஜெபித்துக் கொண்டிருக்கிறார்கள். எனவே இந்த விசுவாசத்தோடு சிறப்பான விதத்திலே நாம் அனைத்து ஜெப உள்ளங்களுக்கும் நமது நன்றிகளை தெரிவித்துக் கொள்வோம். எனவே அந்த ஜெப உள்ளம் என்பது எல்லா நிலையிலும் இதற்காக உறுதுணையாக இருந்த அரங்கை அமைத்து கொடுத்தவர். சிறப்பான விதத்துல பார்த்தோம்னா குமார் பில்டர்ஸ் அந்த 45 நாட்கள் எவ்வளவு கடினமான ஒரு பணி, ஆனால் இன்முகத்தோடு ஏற்றுக்கொண்டு சிறப்பான விதத்தில் அவள் செயல்பட்டாள். அவள் இடத்துல சொன்ன ஒரே வார்த்தை, அண்ணா இதுக்காக இன்னைக்கு எத்தனையோ மக்கள் ஜெபித்து கொண்டிருக்கிறார்கள், நீங்க செய்யுங்க, கண்டிப்பா அன்னையினுடைய அருள் நமக்கு நிறைவாக கொடுக்கப்படும் என்று சொல்லி அவர்கள் சிறப்பான விதத்தில் செய்து கொடுத்திருக்கிறார்கள். எனவே அவர்களுக்கும் சிறப்பான நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். எனவே பிரியமானவர்களே, இங்கு வந்திருக்கின்ற உங்கள் ஒவ்வொருவருக்கும் சிறப்பான நன்றிகள். எனவே வருகின்ற அக்டோபர் மாதம் 28
நவம்பர் 1 5 நாட்கள் உள்ளிருப்பு தியானங்கள். முதல் நாள் செவ்வாய்க்கிழமையில அருட்தந்தை தேவராஜ், பைபிள் தேவராஜ் அவர்கள் வருகிறார்கள். 2ஆம் நாள் கிறிஸ்டோபர் ரோஜ் அவர்கள் வருகிறார்கள். 3ஆம் நாள் அருட்தந்தை கிளாடிஸ் வர்றாங்க. எனவே ஒவ்வொரு நாளும் திருப்பலியை நம்முடைய மறைமாவட்ட பொருளர், முதன்மை குரு நவம்பர் 1ஆம் தேதி அனைத்து புனிதர்களுடைய நாளில் பரிபூர்ண பலனோடு பெறுவதற்காக நம்முடைய ஆயர் தலைமையில் இந்த தியானமானது நிறைவு பெற இருக்கிறது. எனவே முன்பதிவு செய்யுங்கள். எனவே அலுவலகத்தில் அதற்கான முன்பதிவு இருக்கிறது. எனவே இதனுடைய பார்த்தோம்னா இந்த 5 நாட்களுக்கான இந்த 12 நேரம் உணவிற்கு இதுக்கெல்லாம் சேர்த்து பார்த்தீங்கன்னா தங்குவதற்கு 2000 ரூபாய். வெளியிலிருந்து எங்களுக்கு வீடு பக்கமா இருக்கு, நாங்க வெளியிலிருந்து தங்கி நாங்க வந்துடுறோம் சொன்னா காலையிலிருந்து மாலை உங்களுக்கு உணவு கொடுக்கப்படும். எனவே அதற்கு 1000. எனவே மொத்தம் 100 பேர் இப்பொழுது தங்குவதற்கான வசதிகள் செய்யப்பட்டிருக்கிறது. அக்டோபர் மாதம் 28ஆம் தேதியிலிருந்து நவம்பர் 1ஆம் தேதி முன்பதிவு செய்து கொள்ளுங்கள். எனவே தெரிவியுங்கள். ஆலோசனையை பெற்றுக்கொள்ள இந்த வாய்ப்பை கொடுத்த பாசத்திற்குரிய ஆயர் தந்தை அவர்களுக்கும், முதன்மை குரு மற்றும் பொருளாளர் தந்தை, அனைத்து மறைமாவட்ட குருக்களுக்கும், இறை மக்களுக்கும் என்னுடைய சிறப்பான நன்றிகளை இருக்கரம் குறித்து ஜெபத்திலே இணைந்திருப்போம். இறைவனை மகிமைப்படுத்தும். இனி எந்த நேரமே இருந்தாலும் எப்பொழுதுமே நீங்க அழைக்கலாம். ரிக்வெஸ்ட் உங்களுக்காக நாங்க இருக்கிறோம். மறைமாவட்டம் இருக்கு. எனவே எந்த நிலையிலும் உங்களுக்காக நாங்கள் இருக்கிறோம் என்று ஆயரோடு இணைந்து வாக்குறுதி கொடுக்கிறோம். ஜெப உதவியை நாடுங்கள். இறைவனை மகிமைப்படுத்துங்கள். எனவே இறைவனுக்கு நன்றி. மரியே வாழ்க. பாப்பிரைப்பன். இப்பொழுது பாப்பிரைப்பெண் முடிந்த பிற்பாடு ஆராதனை ஆலயம் சிறப்பான விதத்திலே வடிவமைப்பு, இன்டர்செசரி பிரேயர் என்று அதற்கென்று ஒரு அறையும் அது ஆலயமும் அதனைத் தொடர்ந்து சிற்றாலயமும் இருக்கிறது. எனவே இந்த பேப்பர் ஆந்தம் முடிந்த பிற்பாடு அந்த அறையிலே அந்த திவ்ய நற்கருணை ஸ்தாபகமானது அது மந்திரிக்கப்பட்டு அது வைக்கப்பட இருக்கிறது. எனவே வாருங்கள், அன்னையின் வழியிலே ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். ஒரு வெண் கொற்ற குடை நிழலில் இவ்வுலகாள் வேந்தன் வாழியவே. ஒரு வெண் கொற்ற குடை நிழலில் இவ்வுலகாள் வேந்தன் வாழியவே. பொருதும் படையும் போரும் இன்றி படையும் போருமின்றி இறைவன் அன்பின் நிறைவாரி மக்கள் மனமாள் வேந்தன் வாழியவே. ஒரு வெண் கொற்ற குடை நிழலில் இவ்வுலகாள் வேந்தன் வாழியவே. ஒரு வெண் கொற்ற குடை நிழலில் இவ்வுலகாள் வேந்தன் வாழியவே. பரமனின் பிரதி நிதியாமே எங்கள் பாப்பரசரின் புகழ் இதுவாமே. ஒழுக்கமும் உண்மையும் உரைப்பாரே அதில் வழுவாவரம் அவர் துணையாமே. பெண் பொன்னிறம் அவர் கொடியாமே ஒளிர் மின்னலின் தூய யுவரசாமே. மகுடம் அவர் முடியாமே வளர் உலகாள் அதிபதியாமே. ஒரு வெண் கொற்ற குடை நிழலில் இவ்வுலகாள் வேந்தன் வாழியவே. ஒரு வெண் கொற்ற குடை நிழலில் இவ்வுலகாள் வேந்தன் வாழியவே. பிரியமானவர்களே, ஆராதனை ஆலயம் மந்திரிப்பு செய்த பிற்பாடு நன்கொடையாளர்களுக்கு இந்த ஸ்டேஜுக்கு பின்னாடி ரெஃபெக்டரி உணவு அறை இருக்கிறது. எனவே நீங்கள் பங்கேற்பை எடுத்திருக்கிறீர்கள். எனவே உங்களுக்கான தேநீர் விருந்தானது ஏற்பாடு செய்யப்பட்டு இருக்கிறது. அதே போல அருட்தந்தையர் அருட்சகோதரிகளுக்கும் இருக்கிறது. ஆயர் அவர்களுக்கு அந்த டைரக்டர் ரூம்ல ஏற்பாடு செய்யப்பட்டு இருக்கிறது. எனவே அனைத்து மக்களுக்கும் டீ கேக்கானது உங்களுக்கு கொடுக்கப்படும். எனவே பகிர்ந்து மகிழ்ந்து இல்லம் செல்வோம். இறை ஆசிரை பெற்று.